ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீனி சேவ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை இனிப்பு சேவுன்னு சொல்லுவாங்க, சீனி சேவுன்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீனி சேவ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி அச்சு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது முறுக்கு புளியிற அச்சு தான். 3 ஹோல் உள்ளது. சென்டர்லேயும் ஒரு ஹோல் வச்சுருப்பாங்க. ஒரு ஹோல் இருந்தாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு சேவ் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா சைடும் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது உள்ளேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முறுக்கு கட்டை வச்சு தான் இந்த சீனி சேவ் வந்து பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து கையிலையும் ஈஸியாக பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா மாவு புளியும் போது ஈஸியாக நம்ம வந்து எடுத்து செஞ்சிடலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே வந்து ஆயில் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிற சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பவுலில் நம்ம சீனி சேவ் பண்ணுறதுக்கு நான் 1 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கடலை மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் 1/4 பகுதி வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த கப்பில் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நெய்யும் அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ கை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசையும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சுக்கோங்க, அப்போ வந்து ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு, கையிலையும் ஒட்டலை. இந்த அளவுக்கு இருக்கணும் அமுக்கும்போது. இப்போ நம்ம எண்ணெய் தடவி வச்சுருந்த முறுக்கு கட்டையில் இதை உள்ளே வச்சிடலாம். இப்போதுமே மாவு பிழியும் போது கட்டைக்கு ரொம்ப மேலே வரைக்கும் வைக்கக்கூடாது. ஒரு 3/4 பகுதி இருக்கும்போது நம்ம வந்து இதை மூடிடணும். ரொம்ப மேலே வச்சிங்கன்னா உங்களால் கட்டை வந்து அமுக்க முடியாது. இப்போ பாருங்கள், ஈஸியாக வெளியில் வருது. இப்போ கடாயிலையும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் புளியக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் வச்சு தான் புளியணும். ரொம்ப ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமே கருகி போயிடும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி புழிஞ்சு விட்டுக்கோங்க. அது மாதிரி மாவு புழிஞ்சதுமே நீங்கள் கரண்டியை வச்சு திருப்பி போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால் கரண்டியை வச்சு திருப்பாமல் இந்த மாதிரி மேலே இருக்கிறதை மட்டும் லைட்டாக எடுத்து விட்டுட்டு வேக வச்சுருங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதும் இது எண்ணெய் கொஞ்சம் அடங்குற வரைக்கும் வேக வச்சா போதும். இப்போ எண்ணெய் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சேவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம மீதி உள்ள மாவையும் பிழிஞ்சிடலாம். லேசாக வந்து சுற்றுங்க. உங்களுக்கு சுற்றுறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரண்டியில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் அடங்கினதும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அடுத்த சேவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மீதி இருக்க மாவில் முறுக்கு கட்டை இல்லாமல் எப்படி பிழியறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் தேய்ச்சிக்கோங்க. நம்ம நார்மலாக ரிங் முறுக்கு பண்ணும்போதெல்லாம் எப்படி உருட்டுவோமோ அந்த மாதிரி உருட்டிக்கணும். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களால் கையில் உருட்ட முடியலைன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிட்டு பீஸாக போட்டு கூட நீங்கள் வந்து இதை போடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக வெந்து எண்ணெயெலாம் அடங்கினதும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம கையில் உருட்டி போட்ட சேவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு கட்டை இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்மளுடைய எல்லா சேவும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு விரல் அளவுக்கு நம்ம வந்து உடைச்சிக்கலாம். இந்த மாதிரி உடைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் உடைச்சிட்டேன். இப்போ நம்ம உடைச்சி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம சீனி பாகு வந்து காய்ச்சிடலாம். அதுக்கு பேன் நல்லா சூடானதும் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கடலை மாவு நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப் அளவுக்கு
சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுறலாம். சர்க்கரை பாகு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் அதில் ஒரு ஏலக்காயை தட்டி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து கம்பி பதம் தேவையில்லை, கம்பி பதத்தை விட நல்லா கெட்டியாக வரணும். இப்போ நம்ம பாகு எடுத்து தண்ணியில் விட்டால் அதை வந்து அப்படியே பால் மாதிரி உருண்டு வரணும். அந்தளவுக்கு இருந்தால் போதும். இதுதான் இதனுடைய பதம். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எடுக்கும்போது எவ்வளோ அழகாக அப்படியே பால் மாதிரி வருதுன்னு. அவ்வளோதான், நம்மளுடைய சர்க்கரை பாகு வந்து இப்போ தயாராகிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சேவை வந்து சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் இந்த சர்க்கரை பாகு எல்லாம் இந்த சேவோட நல்லா உள்ளே சாரும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இது அப்படியே சூடாக இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சவச்சவன்ட்டு இருக்க மாதிரிக்கே இருக்கும். அதனால் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய சீனி சேவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேக்கப்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.